வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நேத்துங்க எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கலங்க, இந்த பிஜேபி காரங்க நடத்துற காலேஜ், அங்க சொல் தமிழா சொல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குதுங்க. நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பேராயம்ங்க, பச்சைமுத்து சாரோடது. அந்த காலேஜ்ல பேசுறதுக்கு வந்த பாண்டேங்க சீமான காட்டி கொடுத்துட்டாருங்க. அது பேச வந்தது சீமானுங்க, பாண்டே நடுவராமாங்க. நடுவரா இருந்த பாண்டே சீமான பத்தி பெருமையா பேசுறதுக்கு வந்தாருங்க. அப்பதான் சொன்னாரு, ராத்திரி 2 மணிக்கு அண்ணன் என்ன கூப்பிடுவாரு, தம்பி பெரியார பத்தின அந்த தப்பா எழுதின புத்தகம் எங்க இருக்கு சொல்லு தம்பி. அண்ணா அது எங்க கிட்டயே இல்லைன்னா சோராமசாமி புளிக்க வச்சதுதான் நாங்க எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா, அதையெல்லாம் ஒரு ஆதாரம்னு பேசி தொலையாதடா வெண்ணேன்னு அண்ணன் கிட்ட பாண்டே செல்லமா சொல்லியிருக்காரு. அத அப்படி சொல்லல, இவரு வேற ஏதோ புத்தகத்தை கேட்ட மாதிரியும், தம்பி அந்த புக்கு படிச்சிட்டியா, எந்த புக்குன்னு, அதான் அந்த புக்கு தான்ப்பா, அப்புறம் இந்த புக்கு படிச்சிட்டியா, இந்த புக்கு தான், இந்த புக்க படிக்கலையா, என்ன தம்பி நீயும் படிக்கிறாளு நானும் படிக்கிறாளு இப்படின்னா அண்ணன் 2:30 மணிக்கு எந்திரிச்சு பேசுவாராமா. இதை விட காமெடி என்னன்னா, பாண்டே சார் நீங்களே சொல்லுங்க அப்புறம் பேசிக்குவோம். பலமுறை சொல்லியிருக்கிறேன், அண்ணன் திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணுவாரு, என்னடா பண்ணிட்டு இருக்காரு, 2 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கேன், எப்படா உனக்கு தூக்கம் வருது அடிப்பாரு, தூங்கிட்டு தூங்கிடுவேன் எப்படிமே, அந்த புஸ்தகத்தை படிச்சியா இந்த புஸ்தகத்தை படிச்சியா அப்படின்னு அண்ணன் கேட்கக்கூடிய கேள்விகள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அரசியல்வாதிகள் படிப்பதே இல்லை, படிப்புக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை, அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல்வாதி மத்தியில தினந்தோறும் படித்து படித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உணர்ச்சி மயமாக இருக்கக்கூடிய அரசியல்ல அறிவுமயமாக மாற்றி அவர் இருக்கக்கூடியவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். அவர்கள் இருவரும் இருக்கக்கூடிய அவையில ரொம்ப ஆச்சரியமா பேசினாங்க. அந்த 10 பிள்ளைகளும் ரொம்ப ரொம்ப வியப்பார்த்தது. கேட்டீங்கல்ல, 2 மணிக்கு பாண்டே தூங்கிட்டு இருக்கும் போது சீமான் போன் பண்ணுவாரு, தம்பி அந்த மாதிரி முக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல என்கிட்டயும் சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாராம். அண்ணே எந்த மாதிரி புக்குன்னு, 10,000 புக்கு படிக்கணும்டா மனுஷன், இல்லன்னா உன் மனுஷனே கிடையாதாமா. தமிழ்நாட்டிலே 20,000 புக்கு படிச்ச ஒரே ஆளு ஒரே மனுஷன் அண்ணாமலை அண்ணா மட்டும்தான். இதெல்லாம் அவங்க பேசல, அந்த நாள் நம்ம பேசுற விடுங்க. இப்படி சீமான் பாண்டே கிட்ட டெய்லி 2 மணிக்கு பேசுறாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல மாதிரில, ஆனா 2 மணிக்கு பேசுறாரு. அத பாண்டேவே பொது மேடையில ஒத்துணுட்டார். தமிழ் தேசியம் படைக்கிறதுல பாண்டேக்கு இருக்கிற அக்கறை வேற எந்த ஃபன் ட்ரெஸ்ஸுகளுக்கும் இருக்காது. இலங்கைக்கு தமிழ் தேசியம் அமைச்சு கொடுக்கறத பத்தி மட்டுமே பாண்டே 20,000 பக்கம் எழுதியிருப்பாரு. தமிழையும் தமிழ் தேசியத்தையும் வளர்த்துறதுல பாண்டேக்கு இருக்கிற அறிவு இந்த நாய்க்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டயுமே இல்லை. ஆக இந்த சீமான் என்கிற இந்த சில்ற பையனுக்கு ஆக சிறந்த அறிஞர் அப்படின்னா ரங்கராஜ் மட்டும்தான். அறிஞன்னு சொன்னானா பேரறிஞன்னு சொன்னானா தெரியலையே, சரி ஏதோ ஒண்ணு டக்குன்னு எனக்கு அந்த கிளிப்பு கிடைக்கல, கமெண்ட்ல சொல்லிருங்க பாண்டே அவர் என்ன சொன்னாரு. இப்படி பாண்டே கிட்ட டெய்லி 2 மணிக்கு போன் பண்ணி அரசியல் உட்பட எல்லாத்தையும் பேசுவான். இப்படி பேசிதான் பாரதிய இவன் பாட்டனாக்கி அந்த பாப்பா பாரதி கிட்ட இருந்த கடப்பாறையை தூக்கிட்டு தம்பி ஓடி வந்திருக்கிறாரு. அப்படி எடுத்துட்டு பாண்டே கூட சேர்ந்து திராவிட கோட்டை இல்ல குட்டிச்சவரு, எங்களுக்கு கோட்டைடா உனக்கு தான் அது குட்டிச்சவரு, அந்த குட்டிச்சவரை உடைக்கிறதுக்கு பாண்டே கூட பார்ப்பன கடப்பாறையை கையில் ஏந்தி நிற்கிறார் சீமான். என்ன சொல்றப்பையா, இவனுக்கும் தமிழர்களுக்குமே ஆகாது. ரங்கராஜ பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு பிஹாரி என்பதில் பெருமையோடு ஒப்புக்கொள்பவர். தெலுங்கு பொண்டாட்டி கயல்விழியே உனக்கு ஆகாது, அதாவது தெலுங்கர்கள் ஆக மாட்டாங்கன்னு சொன்ன வந்தேரிகள், தெலுங்கு வந்தேரிகள், அப்ப கயல்விழி ஒரு வந்தேரி, கயல்விழியே வந்தேரினா பீகாரி மட்டும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனா நண்பரானா? அது பீகாரி ஆனாலும் சரி, பஞ்சாபி ஆனாலும் சரி, குஜராத்தி ஆனாலும் சரி, அவர் பாப்பானாக இருந்தாலே போதும். இவருக்கு இந்த சில்ற பையனுக்கு பாசம் பொத்திக்கிட்டு வரும். ஏன்னா பாப்பாசம் வந்துருச்சு. பால் பாயசம் சொல்றதுக்கு பாப்பாசம்னு சொல்லிட்டு பால் பாயசம். சீமானுக்கு பால் பாயசம்னா உசுறு. ஆனா இந்த மசரு போய் பேசிக்கிட்டு இருக்குது மாணவர்கள் மத்தியில. உனக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னடா சம்பந்தம்? பச்சை முத்து அவர்களே படிப்புக்கு விரோதி இந்த சில்ற பையனை கூப்பிட்டு போய் இவன் அதே மேடையில பேசி இருக்கிறான், படிப்பறிவை விட பட்டறிவு மேலானதுன்னு. படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என் உடன் பிறந்தவனே, பட்டறிவு மேலானது.
படிப்பறிவை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் SRM பயங்கரமா ஃபீஸ் வாங்கிட்டு இருக்குன்னு பச்சைமுத்துக்கே தெரியும். பட்டறிவுக்கு ஃபீஸ் வாங்க முடியாதல பச்சைமுத்து. இல்ல ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து பச்சைமுத்து என் பசங்களுக்கு பட்டறிவு வேணும், அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு கேட்டுருவாங்களா? பட்டம் கொடுக்கிற அறிவுக்கு ஃபீஸ் வாங்க முடியும் அப்படிங்கறத தாண்டி பட்டறிவுக்கு ஃபீஸ் வாங்க முடியுமா பச்சைமுத்து? ஆனா பிஜேபி காரங்களான நீங்க பிஜேபி காரரான ரங்கராஜ் பாண்டேவை வச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கீங்க. அதுல எந்த தப்பு கிடையாது. ஆனா பிஜேபி தான் வாழ்நாள் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சில்ற பையன் எப்படி அது கூட வந்து மிங்கலானா? திராவிடத்துக்கும் எங்களுக்கும் ஒரு சண்டை, அது ஒரு உறவு சண்டை. ஆனா பிஜேபி மனித குல விரோதி. இந்த மனித குல விரோத கட்சியோட சேர்ந்து சொல் தமிழா சொல் நிகழ்ச்சி நடத்துறதுல இந்த கடப்பாறையை கொண்டு வந்திருக்க கடப்பாரி, அதாவது கடப்பாறையை பிடிப்பவன் காப்பி, இவனுக்கு மகிழ்ச்சி சாஸ்தியா இருக்குது. இந்த மனித குல விரோத கட்சியும் இந்த தமிழ் தேசியமும் சேர்ந்து தமிழ வளர்க்க போகுது. நாங்க தான் சொல்றோம்ல நீ பிஜேபியோட பி டீம்னு, நீ தான் நம்ப மாட்டேங்கிற. நீ நம்புற, உனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா கீழே இருக்கிற அல்லு சொல்றீங்க நம்ப மாட்டேங்குது. அதுவும் பாண்டே போட்டு கொடுத்ததுதாங்க பதட்டத்தின் உச்சம். பாண்டேக்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அவங்களுக்கு தெரியும் எதை எங்க வைக்கணும்னு. சில்ற பையனை கண்டிப்பா செருப்புக்கிட்டே தான் வச்சிருப்பாங்க, அதே மாதிரிதான் வைக்கிறாங்க. பாண்டே சொல்றாரு, உங்களுக்கு தமிழ் பேசணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, தமிழை போற்ற வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய தலைவர் தமிழன் சீமான். நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு நபரை பார்த்து நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அதுக்கு ஒற்றை உதாரணமாக அண்ணன் சீமான் பார்த்தோம். தமிழ்ல வந்து தடுமாறாம 24 அவ்வளவு நல்லா பேசுவாரு, புதுசா பேசுவாரு. ரங்கு, மிஸ்டர் ரங்கு, இந்த சில்ற பையன் புதுசா என்ன வெங்காயத்தை பேசுறான்னு சொல்லிருக்க பாக்கலாம். அந்த நிழலே விழாத கோபுரம் அதுவா புதுசு? 60,000 யானைகளை கூட்டிட்டு போய் அந்த புறத்துக்கு அழகிகளை கூட்டிட்டு வர்றது அப்படின்னு சொன்னது புதுசா? எதை பேசுறான்னு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க பாண்டே. இவன் பேசுற எல்லா வீடியோவும் எடுத்து பக்கமா வச்சிருங்க பாண்டே. ஒரு 20 மொபைல் வச்சுக்கோங்க, அந்த 20லயும் ஒவ்வொரு சீமான் பேசின வீடியோவும் போட்டுருங்க பாண்டே. 20யும் ஆன் பண்ணி கேளுங்க பாண்டே. 20 வார்த்தைக்கு மேல ஒண்ணும் இருக்காது. 20லயுமே 20 வார்த்தையும் இருக்கும். தீமையை எதை வைத்து அழிப்பீர்கள் பாண்டே சொல்லுங்க. இத சீமான் சொல்லல, நபிகள் சொன்னாரு. அந்த நபிகள் ஒரு தடவை சொன்னதுதான் இவன் 200 தடவை சொல்லியிருக்கான். அப்புறம் இந்த காரல் மார்க்ஸ், லெனின், பிடல் காஸ்ட்ரோ இவங்க எல்லாம் சொன்னத இந்த 20 மொபைல்லையும் அவன் அதைத்தான் பேசியிருப்பான். இன்னும் சொல்லணும்னா இவங்கெல்லாம் இவனுக்காகவே பேசினதாவே பேசுவான். அப்புறம் நாங்க மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் கட்சி. ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்துக்கு வந்ததல்ல, அடிப்படை மாற்றத்துக்காக வந்தவர்கள். நாங்க அரசியல் பிழைக்க வந்தவர்கள் அல்ல, உழைக்க வந்தவர்கள். அரசியல் என்பது பதவி அல்ல, மக்களுக்கான உதவி. அப்புறம் பயிற்சி, முயற்சி, வழக்கம் போல. அப்புறம் புதுசா இந்த 5-6 வருஷமா பாரதி, அதுக்கப்புறம் வழக்கம் போல 2-3 தமிழ் பாட்டு. இதை தாண்டி அவன் ஏதாவது புதுசா பேசியிருக்கானான்னு கண்டுபிடிச்சு சொல்லிருங்க பாண்டே. நீ என்ன நாளோட நிப்பாட்டிட்டேன்னு கேக்குறீங்களா? இன்னும் 400 இருக்குதே அப்படின்னு கேப்பீங்க. இருக்குது பாண்டே, ஆனா நமக்கு டைம் 9 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுல்ல. அப்புறம் உங்க நல்லதுக்காக இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒண்ணு சொல்றேன். அந்த 20 மொபைல்லையும் சீமானின் வேறவாய் நாரவாய் அப்படின்னு போட்டு பாருங்க, எல்லாம் விளங்கிரும். அந்த 20லயும் ஒரே மாதிரி வேற ட்ரெஸ்ல வந்துகிட்டே இருக்கும். இவன் பேசினத இவனே மறுத்து பேசுற வீடியோக்கள் தான் நிறைய இருக்கு. காலையில ஒண்ணு சொல்லுவான், மத்தியானம் மாத்தி சொல்லுவான், ஈவினிங் அத வேற மாதிரி சொல்லுவான். இதுதான் சீமானுடைய தமிழ் 10, 11, 12. இந்த விளக்கெண்ண வெங்காயத்தை இந்த மாணவர்கள் என்ன விளக்கெண்ண கத்துக்கணும் அப்படின்னு தான் பச்சைமுத்து அவர்கள் கிட்ட கேக்குறேன். பாலியல் குற்றத்தை ஒப்புக்கொண்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு வந்த ஒரு குற்றவாளிய கூட்டிட்டு வந்து மாணவர்கள் முன்னாடி பேச வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம்? இப்ப இந்த நாயி மேடையில நின்னுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், என் மனைவி கயல் அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு என்ன தோணும்? இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிற இந்த கொள்ளையில இந்த பிள்ளைகளை எல்லாம் இவன் எப்படி பாப்பான்? வெளிய போய் பூரா நல்ல பிகர்களா இருக்குன்னு சொல்லுவான். பச்சைமுத்து காலேஜுக்கு போனண்டா பூரா பிகருக அப்படின்னு தான் அவன் வெளிய போய் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவான். இந்த அசிங்கத்தை கூட்டிட்டு வந்த மாணவர்களுக்கு மத்தியில இனியும் பேச வைக்காதீங்க பச்சைமுத்து அவர்களே. கல்விக்கு என்றும் எதிரானவன் தான் இந்த சீமான். பாண்டேவின் குலக்கல்விய தமிழ் தேசியம் கல்வியா கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் தான் இந்த சீமான்.
ஒருவேளை சீமான் ஜெயிச்சுட்டானா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு தான் ஆபத்து. ஏன்னா இவன் தான் படிப்பறிவை விட பட்டறிவு பெருசுன்னு பேசுறான். நாளைக்கு காலையில இந்த போட்டியில முதல் பரிசு வாங்கின மாணவிய பத்தி பேசுவோம். ஏன்னா அந்த மாணவி என்ன பேசுறோம்னு தெரியாம நிறைய பேசி வச்சிருக்கு. சோ நாளைக்கு உங்ககிட்ட பேசுறோம், 2 பேரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.